வணக்கங்க. பட்டுக்கோட்டைக்கு போகிற அமுதமிக்கல் சமையல் இன்றைக்கி என்ன வீடியோன்னா, ஒரு அல்வா சமைக்க போகிறேன். நானும் தனியாக சமைப்பேன், என் தங்கச்சி அக்கா எல்லாம் டீமாகவும் சமைப்போம், தங்கச்சின்னு தனியாகவும் சமைப்போம். எல்லாருமே சேர்ந்து சில நாளைக்கு வீடியோ போடுவோம். இன்றைக்கி நான் தனியாக தான் சமைக்க போகிறேன். இன்றைக்கி என்ன சமையல்னால் பாருங்கள், இந்த குடமிளகாய் வச்சு ஒரு அல்வா செய்ய போகிறேங்க. செமையாக இருக்கும், வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த குடமிளகாயை கட் பண்ணி எடுத்துக்குவோம். அதை கொஞ்சம் வெந்நீரில் வேக வைக்கணும். மிளகாய் வேக வைக்க தண்ணி வச்சுட்டேங்க. இப்போ அலசின குடமிளகாயை அதில் சேர்த்துக்குவோம். விதைகளையெல்லாம் எடுத்துட்டு இப்படி தனியாக வச்சு இப்படி வேக வைக்கணும். கொஞ்சம் வேகட்டும். அப்புறம் நம்ம ஆற வச்சு மிக்சியில் அடிக்கணும். குடமிளகாயை ரொம்ப வேக வைக்க வேண்டாம், ஓரளவுக்கு இப்படி வேக்காடாக முக்கால் பதம் வந்திருக்கு, போகும். இதை ஆற வைப்போம். அவிச்ச குடமிளகாய் நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சி சாருக்கு கொடுத்து மிக்சி சாரில் போட்டு அரைச்சிக்கணும். ஃபுட் கலருக்காண்டி கொஞ்சம் கேரமல் செஞ்சு வச்சுக்குவோம். சுகரில் இது கலருக்காண்டி தான். ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம அப்புறமாக்கி இந்த இதை கலருக்காண்டி சேர்த்துக்கணும். பெரிய கடாய் தான் எடுத்துருக்கோம். நம்ம கொஞ்சம் அல்வா வரனாலும் பெரிய கடாய் தான் அது. முந்திரியும் பாதாமும் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்குங்க. எனக்கு 2 இருந்துச்சு, அதனால் எடுத்திருக்கேன். இதை நம்ம நெய்யில் வறுத்துக்கலாம். விட்டுருச்சு, எடுத்துருவோம். கடாயில் மிச்சம் இருக்க நெய்யில் நம்ம அடித்து வச்ச குடமிளகாயை அப்படியே சுத்தமாக சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு நல்லா நைஸாக அடிச்சிருக்கணும். சேர்த்துக்கிட்டு நல்லா கீழே நெய் இருக்கு இல்லையா, அதனால் அடிப்பிடிக்காது. இருந்தாலும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அல்வா கிண்டுறதுல தான் இருக்குது. இப்போ நல்லா அப்படியே சுருள கிண்டிக்கிங்க. நம்ம பச்சையாக அடிச்சிருந்தோம்னா அது பச்சை வாடை வரும். மிளகாவில் எப்படியும் காரத்தன்மையும் தெரியும். அதனால தான் நான் அவிச்சிட்டு சேர்த்துருக்கேன். கீழே அடிபிடிக்காமல் அடிக்கடி கிண்டிக்கிட்டே இருக்கணும். சேர்க்க போகிறோம்னா 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் கான் மாவு எடுத்திருக்கேன். கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை ஊற்றிக்கணும். அதாவது சோள மாவு ஊற்றிக்கிட்டு நல்லா அடிபிடிக்காமல் கட்டிகளும் இல்லாமல் இருக்கணும் கண்டிப்பாக அல்வாவுக்கு. அதனால் நீங்கள் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு நம்ம செஞ்சாலும் கொஞ்சோண்டு உப்பு கலந்தால் தான் அந்த ஸ்வீட்டு, அதாவது ருசி கொடுக்கும். அதனால் கொஞ்சமாக ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஒரு 3-4 கல் தான் போட்டேன். உப்பு போட்டிருக்கேன். போட்டு எல்லாத்துலேயும் சேர்றது மாதிரி நல்லா அடி பிடிக்காமல் கிண்டிக்கிங்க. நீங்கள் கீழே பாருங்கள், அடி பிடிக்கவே இல்லை. நான் அவ்வளோ விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்குவோம். சுகர் போட்டோடனே நல்லா இலகி கொடுக்கும் அல்வா. அதனால் நம்ம நல்லா மறுதிருப்பியும் அடி பிடிக்காமல் நல்லா கிண்டிக்கணும். இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இனிப்பு எப்படி இருக்குன்னு. எனக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. இடையிடையே நெய்யும் விட்டுக்குங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் சுகரை நான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா அல்வா நல்லா தித்திப்பாக இருக்கணும் இல்லையா, அதுக்காண்டி நான் மறுதிருப்பியும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கிண்டிக்கிங்க.
அல்வா வந்து நம்ம கிண்டுறதுல தான் இருக்குது. நெய்யை இடையிடையே விட்டு விட்டுட்டு கிண்டிக்கணும். அது உங்களுக்கு கான்மாவு சேர்த்ததுனால சுருண்டு வந்துடும். நம்ம கேரமன் பண்ணி வச்சோம்ல, அதையும் சேர்த்து கலருக்காண்டி அதோட கிண்டிக்கணும். சுத்தமாக எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். இடையிடையே நெய்களை விட்டு நல்லா நம்ம அடிப்பிடிக்காமல் கிண்டிக்கணும். அல்வா சுருண்டுக்கிட்டு வருது பாருங்க, அந்த பதம் வந்துடும். வர அளவுக்கு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த பதமும் வரும். அடிபிடாமல் நம்ம கிண்டிக்கிட்டு இருக்கணும். இடையிடையே நெய்யும் விட்டுக்கணும். ரொம்ப நெய் தேவைப்படலை இதுக்கு. எனக்கு ஒரு 50 நெய்க்கு கொஞ்சம் கூட, ஒரு 75 கிராம் ஊற்றியிருப்பேன், அவ்வளோதான் சேர்த்தேன். ஆனால் நல்லா இருந்தது. நெய் எவ்வளோத்துக்கு விடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அல்வா சூப்பராக இருக்கும். நல்லா கிண்டிக்கிங்க. கொஞ்சமாக ஜீனியோட ஏலக்காவை தூவியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சேருங்க, இல்லாட்டினா வேண்டாம். பாருங்கள், இப்போ உங்களுக்கே தெரியும் அந்த அல்வா பதம் வந்துருச்சு. நல்ல கோழி வர எல்லாத்தையும் உள்ளரி போட்டு கரண்டிலேயே போட்டு இது பண்ணணும். சில்வர் கரண்டியில் வச்சுக்கினதுனால ஒரே சவுண்டு. நீங்கள் வந்து மரக்கரண்டி இருந்தால் யூஸ் பண்ணிக்கிங்க. இங்கே இருந்தது கிண்டையில் காணோம் சார்னு இதை எடுத்துக்கிட்டேன். நல்ல டேஸ்ட்டாக ஆனால் அல்வா வர ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். இப்போ முந்திரியும் பாதாமையும் போட்டு அப்படியே இறக்கிற வேண்டியதான். இறக்கி மட்டும் காமிக்கிறேன் பாருங்க. எப்படா சூப்பராக கலரே மாறாமல் நம்மளுக்கு அல்வா ரெடி ஆகிட்டு பாருங்க. எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்க அல்வா. கட்டிகளே இல்லை, நல்லா கரெக்டாக நம்ம செஞ்சுருக்கோம். இதே மாதிரி நீங்களும் வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. கம்ப்ளீட்டாக நான் ஊற்றிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எவ்வளோ செம்மையான அல்வா நம்மளுக்கு ரெடியாக கிடச்சிருக்கு பாருங்க. கண்டிப்பாக நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரி ஒரு வாட்டி குடமிளகாய் கிடச்சிச்சின்னா அல்வா செஞ்சு வீட்டில் ஒன்றவங்களுக்கு கொடுங்க. யாராவது கெஸ்ட் வந்துச்சுன்னா வித்தியாசம் குடமிளகாவில் செஞ்சதுனே இதை கண்டே பிடிக்க முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். நானும் இதை விதமாக தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நன்றி.